அம்மா காஃபி. எங்கே பார்வதி, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்கம்மா. பாப்பா ஐயா எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு போயிட்டாங்கம்மா. அம்மா வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டுங்கம்மா. நீங்கள் கொடுத்த பணத்தை அப்பயே போட்டேன். அப்புறம் பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பாப்பா நல்லா படிக்கிறாளாம், அப்பா அம்மா சொன்னாங்க. சரிம்மா. என்ன ஒன்று, என்னதாம்மா ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, ஊருக்கு கூப்பிட்டா என்ன, நீ போகிறத விட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வா, பாப்பா கூடவே அவங்களும் ஸ்கூலுக்கு போட்டுன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. இல்லைம்மா, அங்கே அப்பா அம்மா கூட யாருமே இல்லை, பாப்பா மட்டும்தான் இருக்கா. அதனால தான் அப்பா அம்மாவுக்கு துணையாக அவளும் அங்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கம்மா. சரிம்மா. அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா, பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ, பணம்லாம் எதுவும் வேண்டாம்மா. ஏற்கனவே எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. என் புருஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் தாம்மா எனக்கும் என் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் குடும்பம் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. பணம்லாம் உதவி வேண்டாம்மா. அப்புறம் வேறு என்னதான் வேணும்? இல்லைம்மா, பகல் ஃபுல்லாக கிளினிக் போயிடுறீங்க, நைட்டில் ஹாஸ்பிட்டல் போயிடுறீங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டிருக்கீங்க. அதனால் இங்கே பார் பார்வதி, எனக்கு தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிற. எப்போ எது செய்யணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாக இந்த ப்ரொஃபஷனை நான் நேசிக்கிறேன். இது ஈஸியெல்லாம் எனக்கு கிடச்சிடல. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. போய் வேலையை பார், போ. இல்லைம்மா, அது வந்து நான் தான் சொல்கிறேன்ல, போய் வேலையை பார். டியூட்டி முடிஞ்சிட்டாங்க? முடிஞ்சது டாக்டர். எவ்வளோ நேரம் தான் டியூட்டி பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள்? காலையிலையும் பார்க்குறீங்க, நைட்டும் பார்க்குறீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு போகலாம்ல? எனக்கு இந்த ப்ரொஃபஷன் எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. இது கண்டினியூஸாக செய்ய சொன்னால் கூட நான் செஞ்சுருவேன். இதில் எனக்கு டயர்ட்லாம் இல்லை, சந்தோஷம்தான். இல்லைம்மா, ப்ரொஃபஷன் பிடிக்கும், அதுக்காக வீட்டை மறந்துடக்கூடாதுல்ல. வீட்டையா? அதை பார்த்துக்க தான் பார்வதி இருக்காளே, அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா. பார்வதியா? யாரு, வேலைக்காரியா? வேலைக்காரியா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அவள் வேலைக்காரி. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட பிறக்காத தங்கச்சி. என் பொண்ணை கூட அவள் பொண்ணு மாதிரி அவள் பார்த்துப்பா. அப்படியா? உன் பொண்ணை மட்டும்தான் அவள் பொண்ணாக பார்க்குறாளா, இல்லை உன்னோட வீட்டுக்காரரையும் சேர்த்து? போதும், நிறுத்துங்கம்மா. வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. கஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என் ஹஸ்பண்டை பற்றியும் தெரியும், பார்வதியை பற்றியும் தெரியும். நீங்கள் தான் எதுவும் தெரியாமல் உளறிட்டு இருக்கீங்க. உன் மேலே உள்ள அக்கறையில் தாம்மா நான் சொன்னேன். நான் சரி, நான் கிளம்புறேன், டியூட்டி முடிஞ்சிட்டு வரேன். பார்வதி, காஃபி எடுத்துட்டு வா. வரேம்மா. இந்தாங்கம்மா. அம்மா, நைட் டியூட்டி இன்றைக்கும் போகிறீங்களாம்மா? ஆமாம் பார்வதி, டைம் வேறு ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். அம்மா, உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்கிறது நைட் டியூட்டி போகாதீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீறி போயிடுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நைட் டியூட்டி போகிறதுனால உங்கள் ஸ்தானத்துலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற நீ? அது வந்துமா உங்க பார்வதியம்மா, இன்னைக்கு செஞ்சு கொடுத்த லஞ்சு சூப்பரா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்காங்க, நல்லா இருந்துச்சு. மம்மி, இப்பதான் வந்தீங்களா டியூட்டில இருந்து? ஆமாண்டா. சரி, நான் உள்ள வரேன். பாய்மா. என்னன்னு சொல்லு பார்வதி. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, கிச்சனில் எனக்கு வேலை இருக்கு, நான் வரேம்மா. பார்வதி, ஆமாங்க டாக்டர். ஓகே டாக்டர். தேங்க்யூ. அம்மா, நீங்கள் டியூட்டிக்கு போகலையா? இல்லை பார்வதி, இன்னைக்கு நான் லீவு. லீவுங்களா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி இருங்கம்மா, நான் கிச்சனில் ஆக வேண்டியதில் பார்க்குறேன். இங்கே தானே படுத்துட்டு இருந்தாரு, எங்கே போயிருப்பாரு? நம்ம நினைச்சதெல்லாம்
கீதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நேரத்துல? நீங்க நீங்க என்ன நீங்கன்ற? ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். ரெஸ்ட் ரூம்லயா? ஆமா ஆமா. இந்த டயத்துல நீ ஹால்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, தலைவலியா இருந்துச்சு, அதான் சும்மா நடந்துட்டு இருந்தேன். நீ ஏன் என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவ் போடுற? சரி வா வந்து படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க வரேன். இந்தா இதில் 25,000 பணம் இருக்கு, வச்சுக்க. இல்லையா, பணம்லாம் வேண்டாம்யா, இருக்கட்டையா, வச்சுக்கோங்கய்யா. நீ பண்ற விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. புடி ஐயா, புடி, வச்சுக்க. எப்போ பணம் வந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? அது இல்லாமல் 2-3 நாள் நான் வெளியூர் போயிடுவேன். வந்தோடனே பார்த்துக்கிறேன். சரி. கீதா கீதா என்னங்க? ப்ராஜெக்ட் விஷயமா சென்னைக்கு போகிறேன், வரது 2-3 நாள் ஆகும், சரியா? கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பார்த்துக்க. என்னம்மா உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, நீ கிளம்பாம உட்காந்துருக்கீங்க. ரவுண்ட்ஸ் டாக்டர் வருவாங்களேம்மா. என்னம்மாச்சு? டாக்டர், உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, டாக்டர் வர நேரமா? கிளம்புறேன் டாக்டர். ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டாக்டர், லேசாக தலைவலிக்குது. உங்களை பார்த்தா அப்படி தலைவலி மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கிறது மாதிரி இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், நான் கிளம்புறேன். இல்லைம்மா, இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் நைட் டியூட்டி பார்க்க வேண்டாம். நீங்கள் கிளம்புங்க, உங்களோட டியூட்டி நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் தானே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் எப்படி டாக்டர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் தானேம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. நாளைக்கு எனக்கு அது மாதிரி ஒரு நாள் வந்தாக்க நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் கிளம்புங்க. ரவுண்ட்ஸ் போகணும், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. அம்மா, ஐயோ, அம்மா அம்மா விடுங்கம்மா. அம்மா அம்மா நான் இல்லம்மா, அது விட்டுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, ஏய் என்ன பண்ற? ஏய் என்னடி பண்ற? அம்மா ஐயோ ஐயோ அம்மா காப்பாத்து. ஏய் எதுக்கு அவளை அடிக்கிற? ஏய் யார் நீ? ஏய் நான் உன் அம்மாடி. அம்மா 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 வந்து காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. பாரதி அவளை புடி. எப்படி பண்ண பிடிக்கிறது? புடி. அம்மா வாங்கம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா பிடிங்கம்மா. பார்வதி, என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவ எதுக்கு ஒன்று அடிக்கிறா? அம்மா, நான் அதுக்கு தாம்மா உங்ககிட்ட அடிக்கடி சொன்னேன், நைட் ஷிஃப்ட் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு. என்ன உளறிட்டு இருக்க நீ? நான் நைட் ஷிஃப்ட் போறதுக்கும் என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, நீங்க இந்த மாதிரி வேலைன்னு போறதுனால உங்களோட பாசத்துக்கு ஏங்கி அவ மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டாம்மா. கடைசியில் அதுவே அவளுக்கு ஒரு நோயா மாறிடுச்சுமா. எப்பெல்லாம் உங்க ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அதிகமான பாசத்தை காட்டுறதோ சரி, அதிகமான கோவத்தை காட்டுறதோ சரி, அவ என் மேலதாம்மா காட்டிட்டு இருக்கா. அதனாலதாம்மா இப்போ உங்க ஞாபகம் வந்தவொடனே என்ன பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தா அவ. இந்த விஷயம் ஐயாக்கு தெரியுமா? 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 ஆமாம்மா. எவ்வளவு நாளா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு? இப்போதாம்மா ஒரு 3 மாசமா இருக்கு. 3 மாசமாவா? என்ன முட்டாளுங்களா நீங்க 2 பேரும்? நானே ஒரு டாக்டர், என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு, அதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உங்களுக்கு? ஐயா தாம்மா சொல்ல வேணாம்னு சொன்னாரு. என்னதான் நீங்க ஒரு டாக்டரா இருந்தாலும் நீங்க அவளை பெத்த அம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டாமா சொல்ல வேணாம்னாரு. அது மட்டும் இல்லம்மா, பாப்பாக்கு இந்த விஷயம் தெரியாதும்மா. தெரிஞ்சா அவ எதுனா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனாலதாம்மா சொல்ல வேணான்ட்டாரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும்? இவளோட இந்த நோய்க்கு மருந்தே நான் தான், அது தெரியாம என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு. ச்சே. அம்மா சாரிம்மா, சாரிம்மா.